முருகப்பெருமான் அவதரித்த நாள் வைகாசி விசாகம். விசாகம் என்றால் 6 நட்சத்திரங்கள். 6 நட்சத்திரங்கள் ஒருங்கிணைந்திருப்பதால் 6 முகங்களுடன் முருகன் தோன்றியதாக ஐதீகம். சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து அக்னி ரூபமாக அவதரித்தவர்தான் முருகக் கடவுள். இந்த அவதாரம் நிகழ்ந்தது வைகாசி விசாக நாளில்தான். பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை போன்ற முருகன் திருத்தலங்களில் வைகாசி விசாகம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்தில் பட்டாடை சாற்றி 108 பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எள் சாதம் நிவேதனம் செய்து வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. வைகாசி விசாகம் குறித்த சிறப்புகளை தினமலர் நேயர்களுக்காக வழங்குகிறார் சிரவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள். முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் பல உண்டு. ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்பிறை, தேய்பிறை சஷ்டி, கிருத்திகை, விசாகம், ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு விழாவாக தைப்பூசம், பங்குனி உத்தரம், அதே போல மற்றொரு விழா என்றால் வைகாசி விசாகம். இப்படி முருகப்பெருமானுக்கு பல்வேறு வழிபாடுகளிலே வைகாசி மாதத்திலே பௌர்ணமி என்று வருகின்ற நட்சத்திரம் விசாகம். அதுதான் வைகாசி என்கின்ற பெயர் மருவி வந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட முருகப்பெருமான் அவதரித்த நாள் என்று போற்றப்படுகின்றது. எதற்காக முருகப்பெருமான் அவதரித்தார் என்றால், உலகத்திலே சூரபன்மன் என்று சொல்லுகின்ற அரக்கன் தவம் இயற்றி இறைவனுடைய அருளை பெற்று, சிவபெருமானுடைய அருளை பெற்று இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்றான். இந்த ஆட்சி செய்கின்ற பொழுது ஆட்சி செய்கின்ற வரை தவத்தை பெறுகின்றான். தவம் பெற்று ஆட்சியை பெற்றவுடனே அவன் ஆணவத்தினாலே ஆடுகின்றான். ஆணவத்திலே ஆடுகின்றவர்களுடைய ஆட்சி அழியும் என்பதற்கு உதாரணமாக இருப்பது நம்முடைய சூரபன்மனுடைய ஆட்சி நமக்கு உதாரணமாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது அவனுடைய ஆட்சி காலத்திலே தேவர்கள், மக்கள், எல்லா உயிர்களும் துன்பப்படுகின்றது. அவர்களெல்லாம் சென்று சிவபெருமானிடத்திலே முறையிடுகின்றார்கள். இவனுடைய ஆணவத்தையும் இவனுடைய ஆட்சியையும் அகற்ற வேண்டும் என்று சிவபெருமானிடத்திலே வேண்ட, அப்பொழுது சொல்லுகின்றான், நான் கொடுப்பதற்கு மட்டும் உரியவனாக இருக்கின்றேன். இவனுடைய ஆட்சி அகற்ற வேண்டும் என்றால் இங்கு முருகப்பெருமான் தோன்ற வேண்டும் என்று கேட்ட பொழுது சிவபெருமானுடைய அருளாலே சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றியவர் முருகப்பெருமான். அவர் தோன்றிய நட்சத்திரம் வைகாசி விசாகம் என்று போற்றப்படுகின்றது. முருகப்பெருமானுடைய ஜெயந்தி நாளாக போற்றப்படுகின்றது. அவர் 6 உருவமாக பிறக்கின்றார். இந்த 6 உருவமும் 6 கார்த்திகை மாதர்கள் கங்கையிலே வளர்க்கின்றார்கள். அப்படி வளர்கின்ற அந்த 6 குழந்தைகளையும் ஒரு குழந்தையாக அரவணைக்கின்றார் அம்மை பார்வதி, உமாதேவியார். அப்படி முருகப்பெருமானுடைய தோற்றத்திலே அருணாத பெருமான் போற்றுகின்ற பொழுது 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் 6 முகம் என்று பூதி என்று சொல்லுகின்றார். இந்த 6 முறை அந்த முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்லி திருநீரு அணுகின்ற பொழுது, என்ற பூதி என்று சொல்லுகின்ற பொழுது, திருநேற்றி அணுகின்ற பொழுது நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கி நமக்கு சிறப்பு கிடைக்கும் என்று போற்றுகின்றார்கள். அப்படி அந்த முருகப்பெருமானை நினைந்து போற்றுவதற்குரியதாக நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற இடர்களெல்லாம் நீங்குவதற்குரிய நாளாக இருப்பது வைகாசி விசாகம். குறிப்பாக வைகாசி விசாகத்தில் எப்படி மற்ற தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்தரத்திற்கு காவடி எடுத்து சென்று முருகப்பெருமானை வேண்டுகின்றார்களோ, இந்த வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது மிக சிறப்பாக இருக்கின்றது. தமிழகம் மட்டுமல்ல, உலகத்தில் எல்லாம் இருக்கின்ற முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே அங்கு விரதங்களை அந்த நாளிலே மேற்கொண்டு அன்றைய நாள் முருகப்பெருமானுக்கு சிறப்பு திருமஞ்சனம், அபிஷேக பிரியன் என்று போற்றுகின்ற பொழுது முருகப்பெருமான் அபிஷேகத்தினுடைய பிரியனாக போற்றப்படுகின்றான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய சிறப்பை போற்றுகின்ற வகையிலே அங்கு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் வழிபாடுகள் எல்லாம் நடைபெறுகின்றன. அன்றைய நாளிலே விரதங்களை மேற்கொண்டு முருகப்பெருமானுடைய 6 எழுத்து மந்திரமாக இருக்கின்ற சடாச்சரம் என்று சொல்லப்படுகின்ற ஓம் சரணோபவா என்று சொல்லுகின்ற மந்திரத்தையும், முருகப்பெருமானுக்கு உரிய அருள் பாடல்களாக இருக்கின்ற திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் மற்றும் பல அருளாளர்கள் எல்லாம் பாடியிருக்கின்ற முருகப்பெருமானுடைய பாடல்களை எல்லாம், கந்த சஷ்டி கவசம் உள்ளிட்ட
பாடல்கள் எல்லாம் பாடுவதன் மூலமாக நமக்கு வருகின்ற எல்லா வினைகளும் நீங்கும். நக்கீரர் போற்றுவார், வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் எனச் சொல்ல கலங்கிடுமே சிந்தினகச் சேவகா என்று நீர் அணிவாருக்கு மேவ வாராதை வினை என்று போற்றுகின்றார். அப்படி நமக்கு வருகின்ற வினைகளையெல்லாம் நீக்கி அருளுகின்ற பெருமான் அந்த முருகப்பெருமான். அறிவே வேல் என்று போற்றப்படுகின்றது. முருகப்பெருமானுடைய கையிலே இருக்கின்ற அந்த வேல் ஆயுதம் மட்டும் அல்ல, அறிவின் குறியீடு. அது நம்முடைய அருளாருடைய வரலாறுகளிலே நமக்கு குறிப்பாக சொல்லப்படுகின்றது. நமக்கு சிவபுராணத்திலே சொல்லுகின்ற பொழுது ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் என்று சொல்லுவார். இந்த வேலினுடைய அடிப்பாகமானது ஆழமானதாக இருக்கும், நடுப்பகுதியானது அகன்றதாக இருக்கும், மேல் பகுதியானது கூர்மையானதாக இருக்கும். நம்முடைய அறிவு எப்படிப்பட்டதானதாக இருக்க வேண்டும் என்றால் ஆழமான சிந்தனையும் அகன்ற நல்லறிவும் கூர்மையான புத்தியும் உடையவனாக மனிதன் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற வகையிலே அது அமைந்து இருக்கின்றது. அதை கந்தர் அனுபூதியிலே அருணாத பெருமான் சொல்லுவார், சும்மா இரு சொல் அற என்றதுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனை. அதனுடைய பொருள் நம்மால் உணர்ந்து அறிய முடியாததாக இருக்கின்றது. ஏனென்றால் எல்லாம் அவனுடைய வடிவமாக இருக்கின்றது. அதனால்தான் மற்றொரு பாடலிலே அருணாத பெருமான் சொல்லுவார், யா மோதிய கல்வியும் எம் அறிவும் பெற தாமே பெற வேளவர் தந்ததனால். இதெல்லாம் இறைவனுடைய அருளாலே கிடைத்தது என்று நமக்கு நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் போற்றுகின்றார்கள். கருணையே வடிவமானவன் முருகப்பெருமான். மயிலிலே வீற்றிருக்கின்ற முருகப்பெருமானுடைய அந்த வீரம் குறியீடானது முருகன் மீது அமர்ந்திருப்பது ஏன் என்று நமக்கு சொல்லுகின்ற பொழுதும், வீரம் இருக்கும் இடத்தில் கருணையும் இருக்க வேண்டும். ஆணவம் எனும் பாம்பை மயில் அடக்கி இருக்குவது போல நம் அகங்காரத்தை அடக்க வேண்டும் என்று நமக்கு நம்முடைய அருள் பாடல் எல்லாம் போற்றுகின்றது. இப்படி நமக்கு வருகின்ற துன்பத்தையெல்லாம் நீக்கி அருளுகின்ற பெருமானாக முருகப்பெருமான் வீற்றிருக்கின்றார். முருகனுடைய சிறப்பை சொல்லுகின்ற பொழுதும், துணிவு சூரனை எதிர்த்த முருகன் போல அநீதியை எதிர்க்க வேண்டும். அதுபோல தெளிவு வேல் போல உன் அறிவு கூர்மையானதாக இருக்க வேண்டும். பொய் மூட நம்பிக்கையை மேல் கொண்டு பிளந்து விடுகின்றது வேல் என்று போற்றுகின்றார்கள். அன்பே வடிவானவன் வேல் கொண்டவன் கையில் கருணையும் உண்டு, வீரம் இருக்கும் இடத்தில் இரக்கமும் இருக்கும் என்பதற்கு உதாரணமாக இருக்கின்றது. இது முருகப்பெருமானுடைய சிறப்பை போற்றுகின்ற வகையில் இந்த வைகாசி விசாகத்தினுடைய சிறப்பை போற்றுகின்றார். முருகப்பெருமான் எப்பொழுது தோன்றினான்? இந்த கலியுகம் தோன்றுகின்ற அன்று முருகப்பெருமான் தோன்றினார். அதற்கு முன்பு இந்த உலகத்திலே பார்த்தால் மக்கள் மிக மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அதற்கு முன்றைய 3 யுகங்களிலே மனிதன் துன்பமில்லாமல் எல்லாருக்கும் எல்லா விதமான வளங்களும் இருந்ததும் நல்லாட்சி இந்த உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கலியுகம் தோன்றுகின்ற அன்று உலகத்திலேயும் தீய எண்ணங்களும் தீய சக்திகளும் இந்த உலகத்திலே தோன்றிவிட்டதாக நமக்கு பல கதைகள் எல்லாம் உண்டு. அதற்கு ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். ஒருவர் தன்னுடைய நிலத்தை மற்றொருவருக்கு விற்பனை செய்கின்றார். இது கலியுகத்திற்கு ஒரு முந்தைய நாள் விற்பனை செய்கின்றார். இந்த நிலத்தை பெற்ற அவர் அங்கே சென்று பார்க்கின்ற பொழுது அந்த நிலத்திலே ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கின்ற பொன்னும் பொருளும் அங்கே நிறைந்திருக்கின்ற பாத்திரத்தை பார்க்கின்றார். தங்கமும் வைரூரியமும் அங்கே இந்த நிலத்திலே இருக்கின்றது. அதை எடுத்து வந்து அந்த நிலத்துக்குரியவரிடத்திலே கொடுக்கின்றார். ஐயா, இது என்னுடைய பொருள் அல்ல, நீங்கள் விற்பனை செய்த நிலத்திலே இருந்தது என்று சொன்ன பொழுதும் இந்த விற்பனை செய்தவர் சொல்லுகின்றார், இல்லை இல்லை, எப்பொழுது நான் நிலத்தை விற்பனை செய்தோனோ அப்பொழுதே அது உங்களுக்கு உரியது என்று சொல்லுகின்றார். இருவரும் மாறி மாறி அந்த பொருள் மீது பற்றில்லாததை சொல்லுகின்றார். இருவரும் அந்த நாட்டிலே இருக்கின்ற அரசரிடத்திலே சென்று முறையிடுகின்றார்கள். அரசருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. நிலம் விற்பனை செய்தவருக்குரியதா அல்லது நிலத்தை வாங்கிய அவருக்கு அந்த நிலத்திலே இருந்து பொருள் உரியதா என்று சொல்ல முடியாமல் தடுமாறுகின்றார். அப்பொழுது அந்த அரசபையிலே இருக்கின்ற துறவி இடத்திலே அழைத்து இது யாருக்கு சொந்தம் என்று கேட்கின்றார். அப்பொழுது துறவி, பொறுத்திருங்கள், ஒரே ஒரு நாள் பொறுத்திருங்கள், நாளை அதற்கான முடிவு கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். அன்று மறுநாள் இருவரும் செல்லுகின்றார்கள். அரசரும் வீற்றிருக்கின்றார். அப்பொழுது இருவரும் சண்டை போட்டுக் கொள்கின்றார்கள். இல்லை, அது அந்த பொருள் எனக்குரியது என்று விற்பனை செய்தவர் கேட்கின்றார். அல்லது வாங்கியவர் சொல்லுகின்றார், இல்லை இல்லை, அது எனக்கு உரியது என்று கேட்கின்றார். அரசர் சொல்லுகின்றார், இல்லை, அது அரசாங்கத்திற்கு உரியது என்று சொல்லுகின்றார். அப்பொழுதுதான் அந்த துறவி சொல்லுகின்றார், இன்றைய நாளிலே இந்த கலியுகம் தோன்றிவிட்டது, அவரவர்கள் அழித்துக் கொள்வார்கள் என்பதை சொல்லி இருக்கின்றார்.
இதுதான் இன்றைய கலியுகத்திலே நடந்து கொண்டிருப்பதாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே கலியுக வரதனாக வேண்டுவார்க்கு வேண்டியதை அருளுகின்ற பெருமானாக இருக்கின்ற முருகப்பெருமான் தான் இந்த உலகத்திற்கு நல்ல வழிகாட்டியாக இருக்க முடியும். அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே நல்ல அரசு அமையும். நல்ல அரசு அமைகின்ற பொழுது மக்கள் வளமாக வாழ்வார்கள் என்பதற்கு முருகப்பெருமானுடைய பல வரலாறுகள் கதைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே உலகத்திலே இருக்கின்ற அச்சத்தை நீக்குவதற்காக சூரபன்மனுடைய அந்த ஆட்சியை நீக்குவதற்காக அவதரித்தவர் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட திருநாள் தான் இந்த வைகாசி விசாகம். அந்த நாளிலே எல்லாரும் அந்த நாளிலே முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து முருகப்பெருமானுடைய அருள் பாடல்களாக இருக்கின்ற அருள் நூல்களை எல்லாம் போற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த உலகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற இன்னல்கள் நீங்கும், நம்முடைய வாழ்விலேயும் வளம் பெறும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி முருகப்பெருமானுடைய திருவருளை எல்லோரும் சிந்திப்போமாக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரமாக இருப்பது 6 எழுத்து மந்திரம். அந்த மந்திரத்தை எப்பொழுது சொல்லலாம், இருந்தாலும் கூட அந்த நேரத்திலே உரிய நேரங்களிலே சொல்லுவது இன்னும் சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது. வைகாசி விசாக நாளிலே அதிகாலையிலே எழுந்து நீராடி சமய சின்னங்களாக இருக்கின்ற திருநீறுமுற்று அணிந்து கொண்டு நம்முடைய இல்லங்களுக்கு கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக திருவிளக்கு ஏற்றி, ஏனென்றால் தீப மங்கள ஜோதி நமோ நம என்று அருணாத பெருமான் போற்றுகின்றார். ஆகவே அந்த திருவிளக்கு ஏற்றி நீங்கள் குடும்பத்திலே இருக்கின்ற அனைவரும் அங்கே அமர்ந்து முருகப்பெருமானுடைய திருப்படத்திற்கு மலர்கள் எல்லாம் சூட்டி உங்களுடைய இல்லத்திலே இருக்கின்ற பழங்களோ அல்லது வேறு ஏதாவது இறைவனுக்குரிய பண்டங்களையும் நெய்வேத்தியமாக வைத்து ஓம் சரணவா என்று சொல்லுகின்ற மந்திரத்தை ஒவ்வொருவரும் 16 முறை சொல்லுவதன் மூலமாக முருகப்பெருமானுடைய அருளை பெறலாம். காலையிலே முடியாதவர்கள் மாலையிலே 6 மணிக்கு நம்முடைய தூய்மை செய்து நம்முடைய உடம்பை தூய்மை செய்து திருநீர் அணிந்து அதுபோல விளக்கு ஏற்றி இறைவனுக்கு பழங்களை எல்லாம் வைத்து குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அமர்ந்து இந்த ஓம் சரவணபவாய் என்று சொல்லுகின்ற 6 எழுத்து மந்திரத்தை நாம் சொல்லி பின்னால் மற்றவர்களையும் சொல்ல வைப்பதன் மூலமாக நாமும் நம்மை சார்ந்தவர்களும் உலக மக்களும் எல்லா வளங்களும் பெறுவார்கள்.